பரபரப்பான சூழல்ல நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இதுல பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் கிளப்பி வருவதால கூட்டத்தொடர்ல அனல் பறக்கிறது. ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குறித்து நம்மோடு பேச இணைந்திருப்பவர் திரு தாமஸ் பிரான்கோ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சார், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி செய்தியாளரை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதுல எதிர்க்கட்சியினர் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாம ஆக்கப்பூர்வமான முறையில செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தல. அவரா ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரு. அதை பத்திரிகைகள் செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது. இது ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் 17 நாள் நடக்கு. இதுக்கு முன்னால எல்லாம் குளிர்கால கூட்டத்தொடர் என்பது ஒவ்வொரு செஷனுமே கூடுதல் நாட்கள் நடக்கும். வரலாற்றிலே மிக குறைவான நாட்கள் நடந்த பாராளுமன்றம் என்பது இந்த பாராளுமன்றத்தை பற்றி ஏற்கனவே அறிக்கை இருக்கு. இப்ப இதுல ஆக்கப்பூர்வமாக செயல்படணும்னு சொன்னதோடு அவர் நிறுத்திக்கிடல. பீகார்ல நடந்த தேர்தலை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மங்களை இங்க காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேற்று நடந்த கூட்டத்துல ராஜ்நாத் தலைமையில 36 கட்சிகள் கலந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய இஷ்யூஸ் என்னன்றதுல எதிர்கட்சிகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் அவங்க சொல்லி இருக்கிறது. ஒண்ணு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், 2வது தேர்தல் ஆணையம் செயல்பாடு பற்றியுள்ள சீர்திருத்தங்கள், 3வது டெல்லியில நடந்த குண்டுவெடிப்பும் டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பும், 4வது டெல்லியில பொல்யூஷன் ரொம்ப மோசமா இருக்கு, காற்றினுடைய மாசுத்தன்மை என்பது ரொம்ப அதிகமா இருக்கு, இதுல நீங்க என்ன செய்றீங்கன்றதெல்லாம் பேசணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. நான் அதை பற்றி எல்லாம் பிரதமரும் எதுவும் சொல்லல. நேற்று பொதுவா பிரதமர் தலைமையிலே கூட முன்னாலெல்லாம் இந்த கூட்டம் நடத்தி இருக்காங்க. இது ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைமையில நடந்திருக்குது. அதுல கலந்து கொண்டவர்கள் அவங்க முக்கியமாக வச்ச கோரிக்கை இதுதான், SIR பற்றி எங்களுக்கு ஒரு முழு விவாதம் வேணும். அது வாய்ப்பில்லை. காரணம், தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம பாராளுமன்றத்துல பேசக்கூடாது. பாராளுமன்றத்துல தேர்தல் ஆணையத்தை பற்றி பேச முடியாதுன்னா எங்க பேசுறது? தெருவுல பேசி என்ன பிரயோஜனம்? பப்ளிக் மேடைகள்ல மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? முடிவெடுக்க வேண்டிய இடம் பாராளுமன்றம். சோ அதனால பிரதமர் கொடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோள்ல உண்மையிலேயே ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிறதா தெரியல. எதிர்கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும், அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்ன்றதுதான் ஒரு பிரதமருக்கு அழகு அப்படின்றதான் நான் பாக்குறேன். சார், அடுத்தது SIR விவகாரம், அதுக்கப்புறம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடாளுமன்றத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சார்? அதாவது SIR இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. பீகார்ல முடிஞ்சது, அதுல வந்த முறைகேடுகள், இன்னைக்கு நிறைய விவரங்கள் வெளியில வந்திருக்குது. பீகார் தேர்தலை பற்றி நிறைய விவரங்கள் வந்திருக்குது. அதுல எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கிறது, காசு கொடுத்து எப்படி ஓட்டு வாங்கினாங்க, எப்படி ஹரியானாவில இருந்து ஆட்களை கொண்டு ஓட்டு போட வச்சாங்க, ஓட்டு எண்ணிக்கை என்பது எப்படி மாறிக்கிட்டே இருந்தது, தேர்தல் ஆணையம் எதையுமே கண்டுகிடல. குறிப்பாக ஜீவிகா தீதின்னு சுய உதவி குழு தலைவிகளை பயன்படுத்தி தேர்தல்ல பெண்களை ஓட்டு போட கொண்டு வர வச்சு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டது. இது எல்லாமே விமர்சனங்களாக இருக்கு. இப்ப 12 மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 20 பேர் BLOs இறந்திருக்காங்க. அவ்வளவு அழுத்தம், மன அழுத்தம், தற்கொலை, ரத்த கொதிப்புனால இறந்தது, ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுன்னு 20 பேர் இறந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அவ்வளவு வேலை சுமை இருக்குது. அவங்க டெய்லி செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டு தான் இந்த வேலையும் செய்யறாங்க. அப்ப அதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறத பற்றி ஏற்கனவே எல்லாரும் கேட்டது. கொஞ்சம் நீண்ட கால அவகாசம் கொடுங்கன்னு இப்ப நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கூட 1 வாரம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ இந்த SIR என்பது 12 மாநிலங்களில் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. 12 மாநிலங்கள்ல எதிர்ப்புகள் உருவாகி இருக்கிறது. பேர்கள் பீகார்ல எப்படி 70 லட்சம் பேரை விடுவிட்டு அதுக்கு பிறகு கடைசி நேரத்துல 20 லட்சம் பேரை சேர்த்தாங்கன்றதெல்லாம் கேள்விக்குறி. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கும், கேரளாவிலையும் நடக்கும், மேற்கு வங்காளத்திலையும் நடக்கும்னா ஒரு பயமும் இருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது அந்த SIR பற்றி ஒரு முழு விவாதம் என்பது நடத்துறது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டெல்லியை பொறுத்தவரையில, குண்டுவெடிப்பை பொறுத்தவரையில டெல்லிக்குல ஒரு அரசு இருந்தாலும் டெல்லியினுடைய காவல்துறை என்பது முழுக்க உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, தமிழ்நாடு மாதிரி இல்லை. மாநிலத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் அவங்க தனியா ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உளவுத்துறையில பல்வேறு உளவுத்துறைகள் இருக்கு. டிஃபென்ஸ்ல
ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இருக்கு, சப்சிடைசரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, ஆர்மியோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்த பிறகு 3000 கிலோ இந்த குண்டுகள் வெடிமருந்துகள் எப்படி வந்தது? அது எப்படி உங்க கண்ணிலேயே படாம போச்சுது? எப்படி அந்த குண்டு வண்டி வெடிப்பு கரெக்டா தேர்தலுக்கும் ஒரு நாளைக்கு முன்னால, ஓட் போலிங்குக்கும் ஒரு நாளைக்கு முன்னால நடக்குது, 2 நாளைக்கு முன்னால நடக்குது? முதல்ல கொஞ்சம் பேரை கைது செய்தாங்க, அதுக்கு பிறகு இதுல அவங்க இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேரை விட்டுட்டாங்க. இப்ப வேற சிலரை கைது செய்துட்டு இருக்காங்க. அப்போ அதை பற்றி விவாதிக்கணும்ல, அது கட்டாயமா விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேசத்தினுடைய தலைமையகம் தான் டெல்லி. அப்ப அந்த டெல்லியிலேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா என்ன, மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற கேள்வியை கட்டாயமாக எதிர்க்கட்சிகள் எழுப்ப வேண்டும், எழுப்ப போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது நியாயமான கோரிக்கையாக நான் பார்க்கிறேன். குளிர்கால கூட்டத்தொடர்ல அரசு நிறைவேற்ற திட்டமிட்டுள்ள மசோதாக்கள் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். பத்திரிகை செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13 மசோதாக்கள் கொண்டு வர போகிறதாக நேற்று நடந்த கூட்டத்துல, அனைத்து கட்சி கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. முழு விவரங்கள் இன்னும் வரல. ஆனா பத்திரிகைகள் சொல்லிறத பாத்தீங்கன்னு சொன்னா, அணுசக்தி மசோதா ஒண்ணு கொண்டு வர போறாங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இருக்கக்கூடிய சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க, அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய சில திட்டங்கள்ல செயல்முறைகள்ல மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் டீட்டெயில் வரல. சாலைகள், நெடுஞ்சாலைகள் பற்றி உள்ள சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 13 மசோதா கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாலெல்லாம் அந்த மசோதாக்கள் முன்கூட்டியே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சர்க்குலேஷனுக்கு கொடுத்துருவாங்க, அவங்க படிச்சுட்டு வந்து விவாதிப்பாங்க. ஆனா இப்போ அன்னைக்கு காலையில கொடுத்து அன்னைக்கே பாஸ் பண்ணக்கூடிய முறை இருக்குது. குறிப்பா இந்த தேர்தல் ஆணையர்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க மேல எந்த குற்றமும் நீங்க சுமத்த முடியாது, கேஸ் போட முடியாது, அப்போ உச்ச நீதிமன்றத்துல கூட வழக்கு போட முடியாதுன்றத 104 எம்பிஸ சஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு பில்ல கொண்டு வர்றாங்க, அன்னைக்கே பாஸ் பண்றாங்க. சோ இது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. முன்னால ஒவ்வொரு பில்லும் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும், ஸ்டாண்டிங் கமிட்டி அதை பற்றி விவாதித்து அவங்க கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துல கொண்டு வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க நினைச்சத அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை வச்சு நீ எதிர்கட்சி நீ கத்திக்கிட்டு அல்ல வெளியே போ, நாங்க பாஸ் பண்றத பாஸ் பண்ணுவோம்னு செய்துட்டு இருக்காங்க. அதனால இன்னொன்னு, பல நேரங்கள்ல 13 மசோதானா சொல்லுவாங்க, ஆனா 13 நடக்காது. இப்ப பாராளுமன்ற கூட்டத்தொடரே நடக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு முன்னால நடந்த கூட்டத்தொடர்ல பெரும்பாலான நாட்கள் செயல்படவில்லை. இந்த சிந்தூர் பற்றி உள்ள விவாதம் வேணும் வேணும் வேணும்னு அதுலயே சண்டை போட்டு கடைசியில அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2 நாளையில கூட்டத்தொடர் என்பது முடிந்து போச்சு. இது 17 நாள் தான் நடக்க போகுது. இதுல இன்னைக்கு நடக்கல. அதே மாதிரி எத்தனை நாள் நடக்காமல் இருக்க போகுதுன்ற தெரியல. நடக்காமல் இருக்கும்போது எப்படி இந்த மசோதாக்கள் நிறைவேற்ற முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக. கூட்டத்தொடரின் முதல் நாளே இவ்வளவு கூச்சல் குழப்பங்கள்லாம் நடந்தது. இனி வரும் நாட்கள்ல அவையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் சார்? அவை நடவடிக்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா சபாநாயகர் நேர்மையாக செயல்படணும், ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக செயல்படக்கூடாது. அதே மாதிரி துணைத் தலைவர், இப்போ நம்ம மாநிலத்தில இருந்து போயிருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தான் குடியரசு துணைத் தலைவர், ராஜ்யசபாவுக்கு அவரு தலைவர். அவர் வந்து எல்லாரையும் நடுநிலையாக பார்த்து, இந்த 2 போஸ்ட் இருக்குல்ல, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஸ்பீக்கர், சபாநாயகர், இவங்க வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கணும்ன்றதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அணுகுமுறை. அப்படி இருந்திருக்காங்க. அதுதான் இப்போ அப்படி தெரியல. லோக்சபாவில் சபாநாயகர் ரொம்ப பாரபட்சமாக நடந்துகிடுறது வந்து நிறைய தடவை பார்த்துட்டோம். இதுக்கு முன்னால இருந்த குடியரசு துணைத் தலைவர் வந்து நிறைய தப்பா பேசுவாரு, திட்டுவாரு, சஸ்பெண்ட் பண்ணுவாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்கு ராஜினாமா பண்ணாருன்றது இது வரைக்கும் தெரியாது, எங்க இருக்காருன்றதும் தெரியாதுன்றாங்க. அப்போ இப்போ திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் எப்படி செயல்பட போறாரு ராஜ்யசபாவில் இருக்கிறதுன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒரு பெரிய சவால். அப்போ அந்த சபாநாயகரும் குடியரசு துணைத் தலைவரும் நேர்மையாக செயல்பட்டால் நல்லா நடக்கும். அவங்க வந்து ஒருதலை பட்சமாக நடக்கும் போது அந்த தொடர் என்பது ஒண்ணுமே பெருசா நடக்காம தோல்வியில முடியக்கூடிய அளவுதான் இதுக்கு முன்னால நடந்திருக்குது. அந்த மாதிரி வராம பார்க்கணும்னு என்னுடைய ஆசை.
அந்த ஆசையை நான் உங்க மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.